ஹாய் ஆல், ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப் சைக்காலஜியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 9 திங்ஸ் உங்களோட ஒரு லவ்வை கில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது ஒரு ஹாப்பியாக போயிட்டு இல்லை, அதில் ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்ஸாக இருக்கலாம். அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு 9 திங்ஸ் தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான். கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது பேசிக்கிட்டே இருக்கிறது, மணிக்கணக்கில் உட்காந்து உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பேசுறது எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு உங்களோட லைஃப் ஓரியன்டாகவும் உங்கள் கோல் ஓரியன்டாகவும் எதை நீங்கள் ஷேர் பண்ணணுமோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இங்கே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிற தப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறாங்கிற பேரில் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நேரம் கண்டிப்பாக பேசியே தான் ஆகணும் அந்த மாதிரி சொல்லி ஒரு கம்யூனிகேஷனை வச்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு ரைட் திங் கிடையாது. இது எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாமல் எதையுமே ஷேர் பண்ணிக்காமல் எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே அதில் உங்கள் பார்ட்னருக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் நீங்களும் இன்வால்வ் ஆகாமல் உங்கள் பார்ட்னரும் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று லேக் ஆகுது, உங்களோட ஒரு கம்யூனிகேஷனுங்கிறது லேக் ஆகுது. இதே மாதிரி நிறைய பிரேக்ஸ் ஆகும்போது, ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லாத போது உங்களோட ஒரு பார்ட்னருக்கும் சரி உங்களுக்கும் சரி அவங்க இல்லைனாலும் கூட என் லைஃப்பில் நான் எனக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஸோ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா மியூச்சுவலான காமனான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் 2 பேரும் டிஃப்ரெண்ட் கரியரில் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிறது டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும்போது ஒரு மியூச்சுவலான ஏதாவது ஒரு விஷயம் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மூவிஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களோட ஒரு பார்ட்னர் அதை கம்ப்ளீட்டாக ஹேட் பண்ணும்போது இல்லை கம்ப்ளீட்டாக அதுக்கு அவங்க அக்ரியே பண்ணிக்காத போதோ இல்லை அதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் லைஃப் தாண்டி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இது என்னவா வேணாலும் இருக்கலாம். காமனாக உங்கள் 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவலான இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் 2 பேரும் இன்வால்வ் ஆகிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ஹெல்த்தியாக கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம், அஃபேர் கேன் கில் எனி லவ் அண்ட் எனி ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்களோட ஒரு பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு லாயலாக ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஒரு சிலரை பார்க்கும்போது இந்த ஒரு பர்சன் கிட்ட இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்மையர் பண்ணுறது வேறு. ஆனால் அதை நீங்கள் உங்களோட ஒரு பார்ட்னரோட கம்பேர் பண்ணி இவங்க இப்படி இருக்காங்க அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி இது எந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் எல்லாருமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் ஏதாவது ஒரு குறை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட பார்க்கும்போதோ வேற ஒருத்தவங்க கூட பேசும்போதோ உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் அங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஈஸியாக அதை டேமேஜ் பண்ணி விட்டுரும். 4வது விஷயம் அடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன்ஸ், பான், ஆல்கஹால், இல்லைனா ஏதாவது இன்ஸ்டாகிராமில் உட்காந்து நீங்கள் மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கிறது, என்னவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரியான சில அடிக்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களோட ஒரு பார்ட்னருக்கு நீங்கள் பெருசாக அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு சொல்லி லைஃப்பில் இருக்கணுங்கிறத தாண்டி அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களோட அடிக்ஷன்ஸ் அதிகமாகிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய நேரங்களில் இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருப்போம். உட்காந்து இன்ஸ்டாவில் அதிகமாக நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கூடயே இருக்கவங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கவங்கள நம்ம பேசுறது அவங்கக்கிட்ட பேசுகிறத மறந்து போய் இந்த ஒரு அடிக்ஷன்ஸில் இருக்கும்போது அதை நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதுவும் கூட உங்களோட ஒரு லவ்வையோ ரிலேஷன்ஷிப்பையோ ஈஸியாக கில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதை நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது நார்மலாக இருந்தது அப்படின்னா அது ஓகே. அதை தாண்டி அதை பண்ணியே ஆகணும், அந்த விஷயத்தை பார்த்தே ஆகணும், அந்த மாதிரி அது போகும்போது கண்டிப்பாக அது உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கோ இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் அது மட்டும் கிடையாது, எல்லா ரிலேஷன்ஷிப்பையுமே இது டேமேஜ் பண்ணிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 5வது விஷயம் லேக் ஆஃப் அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது தான். நிறைய நேரங்களில் யார் உங்களை சுற்றி இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ணாலுமே அதை தாண்டி உங்களோட ஒரு பார்ட்னர் இல்லை உங்களோட ஒரு ஸ்பவுஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது அது வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு
சின்ன விஷயம் வந்து உங்கள் பார்ட்னர் பண்ணால் கூட அது ரொம்ப ஜென்யூனாக அதை எந்த அளவுக்கு உங்களால் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பை இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்கும். அது லேக் ஆகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அது போக போக உங்களோட ரிலேஷன்ஷிப்பையே ஃபேட் ஆக செஞ்சிடும். அது வந்து கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும்போது எந்த ஒரு அப்ரிஷியேஷனுமே இல்லாத போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணாலும் சரி, இல்லை அவங்க ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க ஒரு ஓன் ஃபீல்டில் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணும்போது அதில் அப்ரிஷியேஷன் லாக் ஆகும்போது அதில் கண்டிப்பாக அவங்க நிறையா ஹர்ட்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பெருசாக எதுவுமே நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட வார்த்தைகள் மட்டும்தான். அதை நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 6th திங், உங்களோட ஒரு பார்ட்னர் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அதை நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். பிகாஸ் நம்ம லவ் அண்ட் கிரட்ஜ் அப்படிங்கிறத வந்து சேம் பர்சன் மேலே காமிக்க முடியாது இல்லையா? அன்பு அப்படிங்கிறதையும் வெறுப்பு அப்படிங்கிறதையும் ஒரே ஆள் மேலே கொண்டுட்டு போய் காமிக்க முடியாது. நம்ம ஒரு பர்சனுக்கு வந்து அன்பை காமிக்கிறோம் அப்படின்னா அவங்க மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். ஒருத்தவங்க மேலே வெறுப்பு அதிகமாக காட்டுறோம் அப்படின்னா அவங்க மேலே நம்மளுக்கு கொஞ்சம் கூட அன்பே வந்து இருக்காது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் பர்சன்கிட்ட நம்மளால் பண்ண முடியாதுல்ல. உங்களோட ஒரு பார்ட்னர் வந்து பாஸ்ட் டைம்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அந்த விஷயத்தை ஃபர்கிவ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணும்போது உங்களை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுற மாதிரி தான், அவங்கள மட்டும் கிடையாது, உங்களையும் நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணுறது தான். ஸோ அதனால நீங்களும் வந்து ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அவங்க ஹர்ட் பண்ணியிருந்தாலும் கூட அதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ஓகே, ரைட்டான திங் தான். பட் அதை நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணாமே வச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு ரைட்டான திங் கிடையாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. 7th திங் வந்து பேலன்சிங் யோர் ஒர்க் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அதையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அதை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கல, இல்லை அது உங்களுக்கு ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது, உங்களோட ஒரு ஒர்க் இல்லை உங்களோட ஒரு ஜாப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப டிமாண்டிங்காக இருக்குது, அதுதான் ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருக்குது அப்படின்னாலுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் லாக் ஆகுது. பிகாஸ் நம்ம 24/7 வந்து உங்களோட ஒரு ஒர்க் அண்ட் உங்களோட ஒரு ரொட்டீன்னே நீங்கள் ஃபுல்லாக இருந்தீங்க, என்கேஜிங்காக இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் லாக் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறையா அதில் ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அதையும் உங்களோட பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரியல அப்படிங்கும்போது அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. 9th திங் என்ன அப்படின்னா ப்ளேம் கேம் அப்படிங்கிறது தான். நம்ம நிறையா நேரங்களில் வந்து இன்னொரு பர்சன் கிட்ட ஃபால்ட்ஸையும் நீ தான் அந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறது, அந்த ஒரு பர்சன் உங்களை சொல்கிறது, அந்த மாதிரி சொல்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு ப்ளேம் கேம் வருது அப்படின்னாலுமே அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் லாக் ஆகிட்டு இருக்குது, ஏதோ ஒன்று ரெட் ஃப்ளாகாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் என்ன தான் வந்து நம்மளுக்கு குறைகள் இருந்தாலும் ஃபால்ட்ஸ் அவங்க பண்ணியிருந்தாலுமே அதை வந்து நீங்கள் பெருசாக வந்து உங்களோட ஒரு லவ் அதிகமாக இருக்கும்போது அது உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. பட் அதை தாண்டி 2 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, மாற்றி மாற்றி பழி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இல்லை எப்படி ஒரு பர்சன் வந்து அதிகமான எஃபர்ட்ஸ் போட்டு அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு இனி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை 2 பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியோ இல்லாமல் அதை கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்க, அதை வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக கொண்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அழகாக கொண்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்கள் 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு 9 திங்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி மாற்றிக்கிறது, எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.